இந்த படத்தோட வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட கழுத்த திருப்பி சாகடிக்கிறாரு. அவங்க லவ்வர் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஜம்ப் பண்ற அந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவன நம்ம விளையாடுறத பார்க்காம திரும்பி இருக்கான்னு சொல்லிட்டு அவன கூட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவன் செத்து பல நாள் ஆச்சு. இவங்க அதே மாரி வந்து பார்த்தா குதிச்சுட்டே கூட்டிட்டு போகும்போது, அந்த வில்லன் கீழ கத்திய இறக்கிடுறான். அவங்களோட கால்ல பட்டு அது கொஞ்சம் வயித்துல பட்டு அப்புறம் அவங்க துடிச்சு அங்கேயே செத்து போறாங்க. இது நடந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் யார் இத கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாம, சீக்கிரமா அந்த கேஸ முடிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜிம்னாஸ்டிக் இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஒரு ஃபிளாஷ் கட் ஆகுது. அவங்க 2 பேருமே காணோம். அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க வெயிட் பண்ணி பார்த்தா இருப்பாங்க. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணாங்க. ஒரு டப்பாக்குள்ள அவருடைய ஃபோன் கிடைக்குது. இத பார்த்து ஹீரோயின் செமையா பயந்துடுறாங்க. அது டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. பார்த்தா அந்த கொலைகாரன் பின்னாடி நம்ம ஹீரோயின் பார்த்தா சாவடிக்கலாம் சொல்லிட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோயின் எப்படியோ பார்த்தா அவன்கிட்ட தப்பிச்சு அங்கேருந்து ஓடி போயிட்டு ஏகப்பட்ட பொம்மைகளோட தலையெல்லாமே இருக்கும். அதில அப்படியே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வில்லன் அங்க இருக்கிற எல்லா தலையும் போட்டு வெட்டிட்டு தந்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்தா ஒரு ஸ்ப்ரே எடுத்து வில்லனோட மூஞ்சில அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க.